வெனிசுலா நாட்டின் அதிபராக இருந்த மதுரோ கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்த மதுரோ, நான் ஒரு நிரபராதி என தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிபராக இருந்த தன்னை சிறைப்பிடித்து விட்டதாகவும் கூறியுள்ளார். வெனிசுலாவில் கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர் மதுரோ. அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் வர மதுரோதான் காரணம் என ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். இந்த சூழலில்தான் அமெரிக்க படைகள் கடந்த சனிக்கிழமை அவரை கைது செய்தது. மேலும் மதுரோ அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அமெரிக்கா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சனிக்கிழமை அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை அவர் நியூயார்க் வளாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ட்ரம்ப் அரசு அவர் மீது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நிலையில் அது தொடர்பான வழக்குகள் நடைபெற்றது. இந்திய நேரப்படி திங்கட்கிழமை நள்ளிரவில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நியூயார்க் நீதிபதி முன்பு ஆஜரான நிக்கோலஸ் மதுரோ தனது கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தன்னை வெனிசுலா நாட்டின் அதிபர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட மதுரோ தன் மீது அமெரிக்க அரசு சுமத்திய போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என்றும் தான் ஒரு நிரபராதி என்றும் கூறியுள்ளார். நீதிமன்றத்தில் ஸ்பானிஷ் மொழியில் பேசிய மதுரோ, என்னை சிறைப்பிடித்து விட்டனர், நான் வெனிசுலா அதிபர் என குறிப்பிட்டார். பின் வழக்கு விசாரணையின் போது குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மதுரோ, நான் நிரபராதி, நான் குற்றவாளி அல்ல, நான் ஒரு கண்ணியமான மனிதன் என என் நாட்டின் ஜனாதிபதி என திட்டவட்டமாக தெரிவித்தார். வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் சனிக்கிழமை நள்ளிரவு இராணுவ நடவடிக்கையின் மூலம் கைது செய்தது. அதன் பிறகு அவர்கள் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை. மேலும் அமெரிக்காவில் கடந்த பல ஆண்டுகளில் ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு எதிராக நடக்கும் மிக முக்கியமான வழக்கு இதுவாகும். நீல நிற சீருடை அணிந்த மதுரோவும் அவரது மனைவியும் உள்ளூர் நேரப்படி திங்கட்கிழமை நண்பகலில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். புரூக்ளின் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர்கள் திங்கட்கிழமையன்று அதிகாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மான்ஹட்டன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் ஆங்கில மொழியில் நடைபெற்றது. இருப்பினும் மதுரோ மற்றும் அவரது மனைவிக்காக ஸ்பானிஷ் மொழியில் நீதிமன்ற விசாரணைகள் மொழிபெயர்க்கப்பட்டன. இதற்காக அவர்கள் சிறப்பு ஹெட்போன்களை பயன்படுத்தினர். முதல்கட்ட விசாரணை முடிந்த நிலையில் அடுத்த வழக்கு மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரோ மீது 25 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரோ, அவரது மனைவி மற்றும் அவருடைய கூட்டாளிகள் பல ஆயிரம் டன் போதைப் பொருளை அமெரிக்காவிற்குள் அனுப்பியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.